நான் படத்துக்குள்ளே வந்தது ஃபஸ்ட் ஆடிஷனாக தான். ட்ரிப்பிள்ஸ் பார்த்துருந்தாங்க டைரக்டர். ஸோ அவர் அந்த டீமில் இருக்கிற ப்ரொடக்ஷன் சைடு கொஞ்சம் கனெக்டடாக இருந்துச்சு. ஸோ தே சஜஸ்டட் இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஆடே கூட நான் ஆடிஷன் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ ஆப்வியஸ்லி இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். பட் அது ஒரு மைனர் ரோலாக இருந்துச்சு. ஸ்டைலிஷாக போஸ்ட் கொடுத்தெல்லாம் நான் பண்ணுறதில்ல. ஆனால் காரில் பாட்டு கேட்டு உட்காரும்போது சரி நம்ம தான் மெயின் கேரக்டர்ோ அப்படி ஒரு ஃபீல் நிறைய வரும். இந்த ரொமான்டிக் சாங்ஸ்லாம் கேட்கும்போது இன் நோ வே யூ கேன் சே ரத்னகுமார் சார் இப்படி ஒரு டைப் படம் பண்ணுவார். அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஹி கீப்ஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ். நேச்சுரலாக அப்படி இருக்கிறது இல்லை, அவங்கள மருந்து கொடுத்து தான் அப்படி ஆக்கிடுறாங்க. ஸோ அது பண்ணும்போது யூ ஹாவ் டு ஸ்டே இன் த மூமெண்ட். யோர் ஜாப் இஸ் டு ஃபைண்ட் தட் ஸ்வீட் ஸ்பாட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது டு லீவ் ஒர்க் அட் ஒர்க். Pisaasu came for me right after I finished Triples, and it was என்ன சொல்லுது, it was supposed to be my first film because அப்போ நான் Gulu Gulu சயின்ஸ் பண்ணதில்லை. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு சொல்லணும்னா மத்தின்னு சொல்லலாம், சுந்தரின்னு சொல்லலாம், இல்லை வடிவுக்கரசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க பண்ணியிருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் நம்ம மனசில் வந்து அப்படி ஒரு இடம் பிடிச்சிருக்கு. We have with us today the beautiful and the very talented Namita Krishnamurthy. Hi Paras. வணக்கம். வணக்கம். So glad to be here. Likewise, ரொம்ப நாளாவே உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு ஃபைனலா we made it today. Yes. So சொல்லுங்க எப்படி இருக்கீங்க and how are the responses coming in for Gulu Gulu for your role? I'm great. Thank you for asking. Gulu Gulu படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் ரெஸ்பான்ஸ் வருது. பட் ஐ எம் பர்சனலி வெரி ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ் ஃபார் மை கேரக்டர். எனக்கு பார்த்ததுலேயே கேரக்டருக்கு ஆர்க்கும் நல்லா இருந்துச்சு. அது மூவியில் வரும்போது இன்னும் எனக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ். கரெக்ட். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ ரொம்பவே வெரி எலேட்டட். ஸோ தியேட்டரில் நீங்கள் உங்களை வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் போது தான் அன்பரே சாங் அவங்க லிரிக் வீடியோ ப்ளே பண்ணாங்க ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில். அதுவும் சத்தியம் பிக்கஸ்ட் ஸ்க்ரீன். ஆமாம். ஸோ அப்போது லைட்டாலாம் அழுதுட்டேன். இமோஷனலி இட் வாஸ் அ வெரி பிக் மூமெண்ட் ஃபார் மீ. அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஜாஸ்தியாக நர்வஸ்னஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் பார்க்கும்போது என் படம் தான் நான் நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நர்வஸ். அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் பை த டைம் ஐ வென்ட் ஃபார் த தேர்ட் டைம் வித் மை ஃபேமிலி. ஸோ ஐ திங்க் தென் ஐ வாஸ் வெரி ரிலாக்ஸ்ட். ஒப்ஜெக்டிவாக எனக்கு படம் பார்க்க முடிஞ்சது. ஸோ தென் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் ஐ ஃபெல்ட் அ லாட் ஹாப்பியர் இன் தட் ஜோன். இல்லைனா ஃபுல் நர்வஸ் இதில் தான் இருந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் உங்கள் கேரக்டருக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு நாங்கள் வெற்றி தியேட்டரில் பார்த்தோம். ஓகே. அண்ட் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறது, காலையில் 8 மணிக்கு ரெடி ஆகி வந்திருந்தோம். அண்ட் இட் வாஸ் வெரி வாட் கேன் யூ சே, இட் வாஸ் வெரி பொம்பாஸ்டிக்னுலாம் சொல்லலாம். எல்லாத்துக்குமே கை தட்டுறது, தேர் வாஸ் லாட் ஆஃப் ஷவுட்டிங், ஸ்க்ரீமிங் அண்ட் ஆல் தட். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக நல்ல ரெஸ்பான்ஸாக வந்திருக்குது. திஸ் இஸ் அ ப்ராப்பர் என்செம்பிள் காஸ்ட். ஸோ இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுக்குமே ரொம்ப பாசிட்டிவான, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைப்பாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சொல்லுது நிறைய சென்சிட்டிவான டாபிக்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட பீப்புள் கிளாப்ட் அ லாட். நான் ஒரு டைலாக் சொல்லுவேன் கன்சென்ட்டை பற்றி. ஐ வில் சே சம்திங் அபவுட் நம்ம சொந்தமாக ஒரு ஃபோட்டோ போடுறதுலையும் நம்ம விருப்பம் இல்லாத இன்னொருத்தர் ஃபோட்டோ போடுறதுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என் அப்பாவுக்கு தெரியலன்னு. அதுக்கெல்லாம் பீப்புள் கிளாப்ட் அ லாட் அண்ட் இட் வாஸ் வெரி ஹார்ட்னிங் டு சி அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கும் உங்கள் கேரக்டர்ஸ் ஐயில் முடிகிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? மத்தி எடுத்துக்கோங்க, சுந்தரி எடுத்துக்கோங்க, வடிவுக்கரசி கூட எடுத்துக்கோங்க, ஜானகி கூட. ஜானகி எக்ஸாக்ட்லி. ட்ரிபிள்ஸ்ல எல்லாமே. ஆமாம். பிசாஸ்ல காயத்ரி. ஐ மை காட். What is your connection with the I letter? I think it is because most Indian female names end with I or A. A இது வரைக்கும் வரல. I think maybe நான் ஹாட்ஸ்டார்க்காக ஐம் ஒர்க்கிங் ஆன் அ வெப் சீரிஸ் கால் ஃபால். அதில் மை கேரக்டர்ஸ் நேம் இஸ் மாயா. ஸோ அதில் ஒரு ஏ வந்துச்சு. அந்த ஐ இது வந்து நீங்கள் பிரேக் பண்ணியாச்சு. எஸ், ஃபைனலி. கமிங் டு குலு குலு. ஸோ ஹவு டிட் யூ லேண்ட் இன் த ரோல் ஆஃப் வடிவுக்கரசி? பிகாஸ் அந்த ரோல் பார்க்கும்போது எனி டிபிக்கல் கேர்ள் குட் கனெக்ட் வித் தட் கேரக்டர். அப்பா அம்மா கூட இருக்கிற அந்த உறவு, இல்லைன்னா அப்பா தூக்கி போடுற ஆப்பில் சாப்பிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ இட் வாஸ் வெரி லைக் ரிலேட்டபிள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வடிவு என்ற கேரக்டர் ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க? How is it working with a team like Gulu Gulu? Tell us about that. Yeah.
ஸோ நான் படத்துக்குள்ளே வந்தது ஃபஸ்ட் ஆடிஷனாக தான். ட்ரிப்பிள்ஸ் பார்த்துருந்தாங்க டிரெக்டர். ஸோ அவர் அந்த டீமில் இருக்கிற ப்ரொடக்ஷன் சைடு கொஞ்சம் கனெக்டடாக இருந்துச்சு. ஸோ தே சஜஸ்டட் இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அதுக்கப்புறம் காஸ்டிங், அவங்க வர்ஷா காஸ்டிங்னு தே ஹேட் அ காஸ்டிங் டிரெக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஓகே. ஸோ அவங்களும் தே சஜஸ்டட் மை நேம். ஸோ அப்படி போய் ஆடிஷன் பண்ணி தே என்ஜாய்ட் மை பர்ஃபார்மன்ஸ். அப்படி உள்ளே வந்தது தான். அண்ட் ஒர்க்கிங் வித் சச் அ டீம் இஸ் ஜஸ்ட் ஓவர்வெல்மிங். எனக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு படம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணதில் ஐம் வெரி வெரி ஹாப்பி. டிரெக்டரோட ஃப்ரம் 2017 when I watched Mayadaman, அப்போவே ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஆடே கூட நான் ஆடிஷன் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ ஆப்வியஸ்லி இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட், பட் அது ஒரு மைனர் ரோலாக இருந்துச்சு. இப்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி பிகாஸ் பிளேயிங் த ப்ரொட்டாகனிஸ்ட் இன் ஹிஸ் ஃபில்ம் ஃபீல்ஸ் லைக் ஃபுல் சர்க்கிள் ஃபார் மீ. ஸோ எல்லாருமே ரொம்ப இட் வாஸ் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது. ஸோ குலு குலு படத்தில் ஒரு சீனோட நானும் பயங்கரமாக கனெக்ட் பண்ணேன். ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் நடந்துட்டு வருவாங்க, சென்டரில் நடக்கிறவங்க தான்டா மெயின், நான் தான் ஹீரோட சண்டை போட்டுக்கிட்டு யார் சென்டரில் வருவாங்கன்னு நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ரியல் லைஃப்பில் அப்படி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? லைக் சினிமேட்டிக்காக நம்ம தான் ஹீரோயின், நம்ம தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு. மெயின் கேரக்டர் எனர்ஜி அது அந்த மாதிரி ஸ்டைலிஷாக போஸ்ட் கொடுத்தெல்லாம் நான் பண்ணுறதில்ல. ஆனால் காரில் பாட்டு கேட்டு உட்காரும்போது சரி நம்ம தான் மெயின் கேரக்டர்ோ அப்படி ஒரு ஃபீல் நிறைய வரும். இந்த ரொமான்டிக் சாங்ஸ்லாம் கேட்கும்போது, இல்லைன்னா அந்த கொஞ்சம் ட்ராஜிக்காக சாங்ஸ்லாம் கேட்கும்போது ஓகே திஸ் இஸ் மை லைஃப் அப்படி ஐ ஹேவ் மூமெண்ட்ஸ். பட் அந்த நடுவில் நடக்கணும் அப்படி அந்த மாதிரி இல்லை. So but you do have that cinematic touch to your real life. Yes, 100%. I think almost all of us do. We are all experiencing our life in 24 frames. So நீங்க குலு குலுல நடிச்ச முதல் ஷாட் என்ன? முதல் ஷாட்னா ஐ திங்க் ஆக்சுவலி கிளைமேக்ஸில் வருது ஷாட் தான். அது தூக்கிட்டாங்க படத்தில், ரன் டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. ஸோ ஐ திங்க் கிளைமேக்ஸில் வி ஹேட் அ க்ளோஷர். எனக்கும் மதிமாறன் ஹரீஷ்க்கும் தேர் வாஸ் அ க்ளோஷர். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஆனால் அது எடிட்டில் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு தூக்கிட்டாங்க. ஆனால் அதுதான் நான் ஃபஸ்ட்டு நடித்த சீன். ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான் நடந்திருக்கு. எல்லாருமே ஃபைனல் கிளைமேக்ஸில் இருக்கிற போர்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட் ஷூட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட் வாஸ் த நம்ம க்ளீனாக அழகாக இருக்கிற ஷாட்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டை போடுற ஷாட்லாம் எண்டில் எடுத்தாங்க. உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எந்த சீன் ரொம்ப ஈஸியாக இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்த சீன்னா ஐ திங்க் அந்த தெர் இஸ் அன் இன்டர்வல் பிளாக்ல தெர் இஸ் அ ஃபைட் அண்ட் தட் வி ஷாட் ஃபார் அபவுட் 7 to 8 days. அண்ட் எப்போவுமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். ஸோ இட் வாஸ் டஸ்டி, இட் வாஸ் ரொம்ப சஃபோகேட்டிங்கா இருந்துச்சு. எங்களுக்கே ஐயோ போதடா இதுக்கு மேல மூச்சு வாங்க முடியல பாக்குற எங்களுக்கே இருந்தது. சோ ஐ வாஸ் ரியலி வண்டரிங் எப்படி அந்த சீன்ல நீங்கலாம் இருந்து எல்லாம் பறந்து போய் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் நீங்க ஆமா இட் வாஸ் வெரி ஹார்ட் டு ஷூட். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஆல்சோ ஷூட்டிங் இப்படி ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். நம்ம ஸ்டண்ட் எதுவும் பண்ணலனாலும் யூ ஆர் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தட் ஆக்ஷன். ரைட். ஸோ எல்லாருமே நிறைய சஃபர் பண்ணி தான் அந்த ஷாட் எடுத்திருக்கோம் எல்லாமே. அண்ட் படத்தில் வரும்போது கூட அது இட் வில் கம் ஃபார் அ ஸ்பிளிட் செகண்ட் அண்ட் கோ, பட் we know how much time has gone into that entire choreography. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஷாட், அந்த சீன் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் அந்த பஞ்சு அதெல்லாம் இட் வில் கோ இன்சைட் யுவர் நோஸ். எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் நடித்தோம். ஸோ இட் வாஸ் வெரி வெரி சஃபகேட்டிங் தட் என்டையர். நாங்கள் ஐ திங்க் வி வெண்ட் 24 hours கூட ஒரு நாள் போச்சு. காலையில் 6 மணிக்கு வந்து நெக்ஸ்ட் டே 6 மணிக்கு தான் வீட்டுக்கே போனோம். ஸோ இட் வாஸ் வெரி ஸ்ட்ரென்யூஸ் ஃபார் அஸ். ஈஸியாக நடிச்சது சொல்கிறது ஐ திங்க் மேபி கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது சிம்பிளாக சென்சிட்டிவான போர்ஷன்ஸ்லாம் ஃபார் மீ இட் கம்ஸ் மோர் நேச்சுரலி. ஸோ அந்த ரொமான்டிக் ப்ரொபோசல்லாம் I think we finished in 10 minutes. That's right. So because we needed it in sunset time also, we finished very fast. So அந்த மாதிரி scenes I am very comfortable doing because I feel like it's my safe space. Yeah, and it's a very intimate-ஆ நேச்சுரலாக சொல்கிற விஷயம். ஸோ நம்ம மனசை தட்டி சொல்லிடலாம். The rest of the things are little harder to do because there is a lot of choreography. மார்க் ஹிட் பண்ணோம், இது பண்ணோம். இது டைலாக் மட்டும்தானே. டைலாக் நம்ம once you feel it and say it, that's the acting. So ஓகே. ஸோ வடிவுக்கரசியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஜென்ரோஃபோபிக். ஸோ அவங்களுக்கு வயசானவங்களை இல்லை ஓல்டேஜ்ன்ற அந்த ஒரு விஷயம் யோசிச்சாலே அவங்களுக்கு பயம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்காக நீங்கள் ஏதாவது லைக் ரிசர்ச் ஒர்க் இல்லைன்னா ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி அட்டென்ட் பண்ணுற வாய்ப்பு இருந்ததா?
அப்படி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் we didn't attend and I think that is also because இந்த படத்தில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் தான். ஸோ இந்த படமே in so many levels it's metaphorical for other things. For example இலங்கையன் கேங்கோட அவங்க 4 பேர் 4 ஒருத்தர் அண்டமான் நிக்கோபார் மால்தீவன் இலங்கையன் அது எல்லாமே ஒரு மோர் தேன் கேரக்டர்ஸ் தே ஆர் ஆல்சோ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ சர்டன் கம்யூனிட்டி. ரைட். ஸோ அப்படி அந்த ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு படத்தில். இந்த லாங்குவேஜை பற்றி பேசுகிறதும் அவர் வெனிசுவேலா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பிறந்து இங்கே வந்திருக்காரு, 13 மொழி கற்றுருக்காரு. இதெல்லாம் இஃப் யூ சே இட் ஆன் சம் லெவல் இட் கேன் ஹேப்பன். இட்ஸ் நாட் இம்பாசிபிள் பட் யூ ஆல்சோ நோ இட் எக்ஸிஸ்ட் இன் ஒரு எக்ஸாஜரேட்டட் ரெலமில் தான் கதையே போகுது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம். ஸோ இந்த இதுவும் நான் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணேன்னா இட்ஸ் there are a lot of women who are genuinely afraid of aging. Right. And by that I don't mean வயசானவங்களை பார்த்தா திடீர்னு பயம் வரும், பாட்டியெல்லாம் தொட மாட்டாங்க, இந்த ஸ்மெல் பார்த்தா வாமிட் வரும், அதெல்லாம் இட்ஸ் அ சிம்பாலிக் எக்ஸ்டென்ஷன். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் இன்டிமேட்டாக ஒரு ஃபியர் இருக்கும். இப்போ எல்லா பொண்ணுங்களுக்குமே எஸ்பெஷலி கொஞ்சம் பியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ ரிங்கிள்ஸ் வந்துடுமா, ஐயோ பிம்பிள்ஸ் வருதா, இல்லை நம்ம பார்க்க நல்லா இல்லையா, வெயிட் போடுறோமா, அப்படி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும். ஸோ ஏஜிங் இஸ் another type of concern where you are afraid of how your looks will change over time, how you will not be என்ன சொல்கிறது attractive after a certain point. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஒரு ரியல் ஃபியரை தான் ஒரு ஃபோபியாவாக அவர் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஐ இன்டர்பிரேட்டட் இட் as that. ஸோ அது கொஞ்சம் நம்ம எக்ஸாஜரேட்டடாக நடித்தா கூட அதுக்கு ஒரு ரியல்னஸ் தேவையில்லை. The realness is coming from if you understand what I'm trying to say. I'm getting it. Yeah. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக ரீசர்ச் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணல. எனக்கு ஜென்ரலி நான் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், வயசுனா எனக்கும் பயமாகிறது தான், பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ஷெல்ஃப் லைஃப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எனக்கு இருக்கிற fears of how I feel about getting older, what I feel about சரி ஒரு 50 years 30 years 40 years எல்லாத்துக்குமே அந்த every decade you are scared of. Right. Because ஒரு டெக்கேடில் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி your body changes so much, after marriage your career changes so much. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம். எனக்கு இருக்கிற பயங்களை சேர்த்து வச்சு தான் நான் இந்த கேரக்டரில் ஃபோபியாவை காமிச்சிருக்கேன். ஓகே, ரைட்லி செட். ஏன்னா எனக்கும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபோபியா இருக்குன்னு எனக்கே தெரிய வந்தது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் வென் த்ரூ விக்கிபீடியா என்ன இது எப்படி வாட் ஆர் த சிம்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். ஸோ அதாவது சரி நீங்கள் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்களே உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கமிங் டு டைரக்டர் ரத்ன குமார், எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்திருக்கிற டைரக்டர்ஸில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். என்ன அவரோட திங்கிங் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேயாத மான்லேயே நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஆடை அப்படியே completely contrasting genres and films, and நீங்க ஆடையில audition பண்ணி you couldn't get through, but finally you landed up in Gulu Gulu in a very good role. So tell us about Rathna Kumar as a director. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? அவர் ஆக்சுவலி he is a ரத்னம் ஒல்லி, ஒரு ஜெம். அவர் நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க, லாட் ஆஃப் யங் டிரெக்டர்ஸ், வெரி ப்ராமிசிங் டிரெக்டர்ஸ், அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ பிசாஸ் 2ல. ஆல்சோ பீப்புள் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ஹூ பின் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் டெக்கேட்ஸ் அண்ட் ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் தேர் ஓன் என்ன சொல்கிறது தேர் ஓன் ஈவர் ஆஃப் ஒர்க். ஸோ அதில் பார்க்கும்போது I've always been a big fan of Rathna Kumar sir. Meyadaman first theatre பார்க்கும்போதே I really enjoyed the movie a lot. ஆடை பார்க்கும்போது I enjoyed the fact that he completely switched up his genre. கம்ப்ளீட்டாக அவரை ஸ்டீரியோடைப் பண்ணாத மாதிரி அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ இதுலேயும் அப்படி தான். இன் நோ வே யூ கேன் சே ரத்னகுமார் சார் இப்படி ஒரு டைப் படம் பண்ணுவார். அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி he keeps making films. So I really enjoyed the fact that he switches up things a lot. And I was really happy because ஆடிக்கு நான் ஆடிஷன் போகும்போது ஐ திங்க் ரம்யா அவங்க தான் ஃபைனலாக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் ஜெனி இஸ் த நேம் ஆஃப் த கேரக்டர். அது பண்ணும்போது ஏதோ பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கால்லாம் வரல, சரி விட்டுட்டேன். ஸ்டோன் பெஞ்ச் அங்கே தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கோ டைரக்டர் அவர் மதன் அவர் பேர், அவர் எனக்கு கால் பண்ணும்போது ஹீ இஸ் லைக் உங்கள் பேர் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நமிதா ஜெனி அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன் சொன்னார். ஸோ ஐ செட் பரவாயில்ல, இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி நமிதா வடிவனே போட்டுடுங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. நம்ம ஒரு சின்ன ரோலுக்கு ஆடிஷன் போய் அது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் they say no, when one door closes another one opens. So it opened for me in a bigger and grander way. ஸோ அது எனக்கு ரொம்ப
என்ன சொல்கிறது, இட் வாஸ் என்னோட பர்சனல் ஆக்டிங் கரியரில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அது. ஓகே, கமிங் டு அனந்தம். ஸோ அனந்தம்ல சுந்தரி என்ற கேரக்டர் வந்து பயங்கர துருதுருவான ஒரு பொண்ணு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, அவங்கள பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்போ ஸ்வீட்ல வந்து உப்பு போட்டு உங்களோட வீணாவோட ஸ்ட்ரிங்ஸ்லாம் வெளியில வந்து உங்களுக்கு ஒரு பல்ப் வாங்கின மொமெண்ட் மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு ரியல் லைஃப்ல அப்படி ஏதாவது நடந்திருக்கா? நிறையாவே நடந்திருக்கும். ஓகே, எனி ஒன் இன்சிடென்ட், மேஜர் இன்சிடென்ட் தட் யூ ஃபெல்ட் இப்போ இட் லுக்ஸ் ஃபன்னி, அப்போ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் embarrassing or something like that? Embarrassing, let me think. Nothing specific that I remember, but maybe we can come back to it. Okay, யோசிச்சு சொல்லுங்க. Before we wind up the interview நம்ம பண்ணிக்கலாம். And மதி என்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயினிங்கான ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா நீங்க அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மேனரிசம்ஸாக இருக்கட்டும், உங்களோட டைலாக் டெலிவரி, எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ் ஆஃப் த சீரீஸ், அந்த ஒரு கண்டினியூஸான ஒரு ஃபைட் மாதிரி ஒன்று இருக்கும். தமன்னா, பசுபதி சார், நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது? அண்ட் ஹவு டிட் யூ ப்ரெப் ஃபார் த ரோல் ஆஃப் மதி? ஸோ மதி வாஸ் வெரி சேலஞ்சிங் டு பிளே பிகாஸ் அது அந்த டைமில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாத கேரக்டர். பிகாஸ் you can say she's on the autistic spectrum. In the beginning of the movie, you can say, okay, அப்படிதான் people will see you like that. But in the end, you will come to know அவங்க அப்படி நேச்சுரலாக அப்படி இருக்கிறது இல்லை, அவங்கள மருந்து கொடுத்து தான் அப்படி ஆக்கிடுறாங்க. ஸோ அதுக்கு you have no reference. It is a unique case that the director has written. ஸோ அதுக்கு நம்ம இதை பார்த்து பண்ணலாம், அதை பார்த்து பண்ணலாம், ஆட்டிஸ்டிக்காக பண்ணவும் கூடாது, பிகாஸ் ஆட்டிசம் இல்லை இது. ஸோ அது கொஞ்சம் டெலிகட்டாகவே ப்ளே பண்ணணும்னு அவர் சொல்லியிருந்தார். அதுவும் he also was specific that the character should be likable because your stakes are higher if the character is likable. ஸோ உங்களுக்கு படத்தில் ஒரு கேரக்டர் வந்து எண்டில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பானாக காமிக்கணும்னா இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க அந்த கேரக்டருக்காக. ஸோ யூ ஹாவ் டு ஷோ த கேரக்டர் இஸ் ரியலி லைக்கபிள் அண்ட் இஸ் ரியலி மீனிங்ஃபுல். ஸோ அதனால் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், யூ ஹாவ் டு பி க்யூட், யூ ஹாவ் டு பி லைக்கபிள் அண்ட் யூ ஹாவ் டு பி அந்த இமீடியட்டாக ஒரு இன்னசென்ஸ் காமிக்கணும்னு சொன்னார். ஸோ தேட் வாஸ் ஆல்சோ சேலஞ்சிங் பிகாஸ் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே க்யூட்டாக இருந்தோம்னா அது என்ன சொல்கிறது, இப்போ எல்லோரும் கிரிஞ்சின வேர்ட் சொல்லுவாங்க, நான் சொல்லலை, ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தையை. ரொம்ப என்ன சொல்கிறது, ஓவராக பண்ணக்கூடாது, ஓவர் டூ பண்ணக்கூடாது, அவங்க யோசிக்கக்கூடாது, ஓகேவா என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அந்த பொண்ணுன்னு. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ ட்ரை டு ஒர்க் அவுட் அ சர்டன் இது. ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது ஐ ட்ரைட் சம்திங், அந்த ஷார்ட் படத்தில் இல்லை இன் தி எண்ட். எப்போ ஃபஸ்ட் டே போனாலும் அந்த ஷார்ட்டே வரமாட்டேங்குது படம். ஸோ இட் வாஸ் நாட் used in the end, but அந்த டைமில் நான் பண்ணது அவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு, இல்லை இது கொஞ்சம் அப் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலான்னு. ஸோ அந்த ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு ரிஹர்சல் ப்ராக்டிஸ் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் we just worked with that. So although it was hard to find that balance, it with the director and with what we had in mind, we worked out. So by the end it was your muscle has been stretched. So full chill. கிளைமேக்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது எண்டில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அது பண்ணறதுக்குள்ள நமக்கு you were into character by then. very much into character. Unfortunately நான் தியேட்டர் நிறைய பண்ணியிருக்கேன். தியேட்டர் இஸ் மை ஹோம் கிரவுண்ட். ஸோ தியேட்டர் பண்ணும்போது நம்ம 3 மாதம் ரிஹர்சல் கழிச்சு ஒரு ப்ளே போடுறோம்னா நம்ம ஆல்ரெடி கேரக்டரில் தான் இருப்போம். ஆனால் நம்ம ஷூட் ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபஸ்ட் டே இருக்கிற கேரக்டரும் நம்ம 40 days ஷூட் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டரும் யூ ஹேவ் இவால்வ் பர்சனலி. ஆனால் ஸ்க்ரீனில் சேமாக தான் தெரியணும், அந்த எவல்யூஷன் தெரியக்கூடாது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இட்ஸ் a little more challenging for film because first day you're coming in with, because in this industry there is no time to do workshop, reading, narration, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே டைமும் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. ஆக்டர்ஸ் கூட சில ஆக்டர்ஸ் கூட பண்ணவே மாட்டாங்க. ரத்னகுமார் சார்லாம் குலு குலு படத்துக்காக we did narration, we did script reading, அதெல்லாம் அவர் he did it because he is a gem of a director. Right. But not everybody does that. So அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். Like you had just mentioned, இது ஒரு கேள்வியாவே கேட்கலான்னு இருந்தேன், but அதுக்குள்ள you mentioned that theater is your home ground. So being a theater artist and now getting into full-fledged cinema, how do you see the difference between both of these entities? So theater சொல்றது this is one of the biggest differences. The fact that you have the time to get into the skin of the character. Okay. And second என்ன சொல்றோம்னா நம்ம தியேட்டர்ல எல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் தான் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கட்ஸ் இல்லை, செகண்ட் ஆஃப் ஆல் நமக்கு
ஷார்ட்ஸ் இல்லை, க்ளோஸ் இல்லை, மிட் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே வைடில் தான் நம்ம பண்ணோம். சவுண்ட் இல்லை, ஸோ யூ ஹேவ் டு ஸ்பீக் ஈவன். ஆமாம், 10 times louder from your stomach. ஆமாம், நம்ம ஒரு ரொமான்டிக்கான சீன் இன்டிமேட்டாக கடல் பண்ணி பண்ணுறோன்னா கூட ஊரே தெரியாத மாதிரி கத்தி தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ டூ இன் சினிமா. பட் த குட் திங் இஸ் தியேட்டர் இஸ் ப்ராக்டிஸ். ஸோ தியேட்டர் நம்ம பண்ணும்போது யூ ஹாவ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு இட்ஸ் லைக் அ ராக். யூ ஹாவ் அ ராக் ஆஃப் நாலேஜ். அதுக்கப்புறம் நம்ம சினிமாக்கு போகும்போது அவங்க என்னென்ன கட் பண்ணுமோ கட் பண்ணிப்பாங்க, அதுலேருந்து ஒரு சிலையாக எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ நம்ம அவர் ஜாப் இஸ் டு கிவ் த ராக் டு த டிரெக்டர். அவர் அதை கார்வ் பண்ணி எப்படி எடுக்கிறாங்களோ நம்ம வி ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் தெம் தட், வி ஹேவ் டு கிவ் தெம் our own self so that they can cut out and make whatever you want. நம்ம தியேட்டர் பண்ணிட்டோம்னா we'll have that initial இது. ஆனால் தியேட்டர் பண்ணலன்னா I'm not saying தியேட்டர் பண்ணணும் சொல்ல, ஆனால் sometimes when you go into cinema பிளைண்டாக போகும்போது நம்ம கொடுக்குற இனிஷியல் லெவலே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை ஏற்றுறத விட மேலே இருக்கிறது கம்மி பண்ணுறது தான் ஈஸி. ஸோ கொஞ்சம் ஓவராக சொல்லிட்டேன். இல்லை குவைட் அ ட்ரிக் ஆக்சுவலாக. ஆமாம் பண்ணுறது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் bring it down, but to bring it up is little harder. Okay, so method acting பத்தி உங்களோட point of view இல்ல உங்களோட take என்ன? Method acting விஷயம் also very twisted, and so many understandings are there of the method. So அதுக்கு I think you have to know your limits. எனக்கு எப்படின்னா மெத்தடில் the original method Stanislavski அவங்கெல்லாம் சொல்கிற மெத்தடில் you have to completely stay in character as much as you can, and you have to bring out the character from what is within you. So you have to stay in touch with the character for most of your until you finish the film, which is very unrealistic. See, இப்போ நான் ரொம்ப டிப்ரெசிங்கான ஒரு கேரக்டர் பண்ணும்போது நான் நடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கூட சண்டை போட்டால் நல்லா இருக்காது, எனக்கு இமோஷனல் வெல்பீங்காக நல்லா இருக்காது. இல்லை நான் டிப்ரெஸ்டாக வீட்டில் உட்காந்து இஃப் ஐம் டூயிங் ஒரு ஸ்டோனர் கேரக்டர், ஒரு சைக்கோ கேரக்டர்லாம் பண்ணும்போது வீட்டுக்கு போய் காஞ்சா அடிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ யூ கான் டூ எனி ஆஃப் தோஸ் திங்ஸ் யோர். ஸோ அதுதான் இவங்க எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அந்த டார்க் நைட் இதில் அவர் இறந்துட்டார், ஹீத் லெட்ஜர், ஆஃப்டர் ஸ்டேயிங் இன் தட் ஃபேஸ் ஃபார் வெரி லாங். So you have to understand what are your limits, what is your practicality. I am an actor who treats the job like a 9 to 5 job. So 9 to 5 job முடிச்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போகும்போது நான் நமிதா மாதிரி தான் இருப்பேன். Yeah, I am happy being Namita, and during the shot I am happy being whoever, Mati, Sundari, Janaki, whatever. So அது பண்ணும்போது you have to stay in the moment. Your job is to find that sweet spot. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது டு லீவ் ஒர்க் அட் ஒர்க், அண்ட் வீட்டில் இருக்கும்போது யூ கேன் டூ. நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் நிறையா பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் நிறையா படிப்பேன். ஸ்கிரிப்ட் எப்படி டயலாக் சொல்லலாம், மெத்தடில் கூட சொல்லுவாங்க, ஒரு டயலாக் நம்ம 100 times சொல்லணும். ஸோ யூ வில் ஃபைண்ட் 100 different variations. அதுலேருந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அது யூ கேன் சூஸ் அண்ட் டூ. ரைட். ஸோ அது பண்ணும். ஸோ ஐ டூ ஆல் தட். எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கிரிப்ட் பக்கத்துலேயே வச்சுட்டு தான் தூங்குவேன். எனக்கு எப்போ அடிக்கடி டைம் கிடைக்கும்போது படிச்சுட்டே இருப்பேன். ஸோ பிகாஸ் இட் வில் கிவ் யூ ஐடியாஸ். தி ஸ்கிரிப்ட் இஸ் த காட். From there you can take whatever you want and work with it. So script you have to மதிக்கணும். ஆனால் வேலையில் இருக்கும்போது அந்த இட்ஸ் டூ மச் டு பிரிங் யோர் ஒர்க் பேக் ஹோம். அந்த கேரக்டராகவே இருக்கிறது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஓகே. ஸோ நமிதா என்ற இந்த ஒரு பர்சனை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் இதில் டைப் காஸ்ட் பண்ணவே முடியாது. வி கான் கால் யூ அ தியேட்டர் ஆக்டர் ஆர் அன் ஆர்டிஸ்ட் ஆர் அந்த மாதிரி லைக் வி கான் புட் யூ இன் ஸ்பெசிஃபிக் பிகாஸ் யூ எக்ஸ்ப்ளோர்ட் அ லாட். அண்ட் கமிங் டு தட் பாயிண்ட், நீங்கள் வந்து ஃபிலிம் கம்பேனியன் சவுத்லேயும் நிறையவே வீடியோஸ் பண்ணியிருந்தீங்க. ஐ ரியலி லைக் யுவர் டேக் ஆன் மணிரத்னம் அண்ட் ஹிஸ் ஹீரோயின்ஸ். எனக்கு தட் இஸ் வென் ஐ காட் டு நோ அபவுட் சரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவு டிட் ஃபிலிம் கம்பேனியன் சவுத் ஹேப்பன் அண்ட் ஹவு டிட் யூ லைக் த ஜேர்னி? Yeah. So I had just graduated from college, and that was around 2018, I think. Adukaprom I met through some random contacts. I met Bharadwaj Rangan sir. So adukaprom avarku na sonna what I expressed and my opinions avarku pidichirundichu. So அவர் சொன்னாரு, ஓகே இப்படி ஒரு ஷோ ஒரு ஃபீமேல் ஹோஸ்டாக இருக்கிறது ஃபிலிம் கம்பேனியனில் இல்லை இது வரைக்கும். சுச்சாரிதா தியாகி இருந்தாங்க ஹிந்தியில், ஆனால் தமிழில் அப்படி ஒரு there is no personality like that. ட்ரை பண்ணுறீங்களா கேட்டார். he suggested the name she says.
அதுக்கப்புறம் we started doing. He gave me complete autonomy to do whatever I wanted. There was no control of what I wrote, no control of what I said, what I wanted to review. ஒன்றுமே இருக்கல. There was just suggestions that okay இந்த வாரம் இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பிகாஸ் ஐ டிட் மை thesis also on film because I did masters in humanities and social sciences and my master's thesis was on Bollywood film. So எனக்கு film critical studies எனக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம். ஸோ அதை வச்சு தான் நான் film companion whatever reviews I did using that acumen that I had from college. ஓகே கிரேட். ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அடுத்தது வேற என்னமோ பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஆர்வம்லாம் உங்களுக்கு எப்படி வருது? ஹவு டு யூ ஃபீல் லைக் புஷிங் யுவர் செல்ஃப் டு யூனோ தி எக்ஸ்ட்ரீம் லைக் இது பண்ணணும் அது பண்ணணும்? ஹவு டு யூ ஃபீல் லைக் டூயிங் தட்? What is that push that keeps you going? I think it's called hustle. I live alone. So அப்பா அம்மாலாம் கேரளால தான் இருக்காங்க. ஸோ தனியாக இருக்கும்போது யூ கெட் என்ன சொல்கிறது, யூ ஹாவ் டு ரியலி கேர் ஃபார் யுவர் செல்ஃப். யார் இல்லைனாலும் இப்போது ஈவன் இஃப் யூ ஆர் சிக் அண்ட் யூ ஆர் இன் பெட் nobody's going to take care of you. You have to take care of yourself. So அதே மாதிரி தான் lone wolf மாதிரி. And obviously I have great support systems. My parents are great support systems. My friends are great support systems. But at the end of the day எனக்கு நான் மட்டும்தான். ஸோ நான் வீட்டில் இருக்கும்போது I have to take care of every need of mine. ரெண்டெல்லாம் டைம் கட்டணும். ஸோ அந்த ஹஸ்ஸில் தான் what kept me going, you can say. And for money you have to keep doing different things to make money. You've got to keep the ball rolling. You have to keep the ball rolling. Even when you are doing இப்போ கூட I'm trying to, the days I'm not shooting I always learn to upskill myself. I'm actually Malayali, so நான் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறதுக்கு கூட நான் கோவிட்ல உட்காந்து நிறைய தமிழ் இப்போ நான் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கு கூட கற்றுட்டேன். So so now I'm learning Telugu. So the thing is I don't like to stay bored. I like to do something all the time. And I also have times when I'm very very depressed and I have zero motivation to do anything. நான் தெரப்பி பண்ணியிருக்கேன் நிறைய நாள். About 3 to 6 months I did therapy continuously with a therapist. And it really helps because sometimes not all your support systems have time for you. Right. என் அப்பா அம்மா கூட இப்போ ரீசெண்டாக they weren't even here for the release because என் பிரதருக்கு குழந்தை பிறந்திருக்கு இங்கே ஸ்காட்லாண்டில். ஸோ அவங்க ஸ்காட்லாண்டில் இருக்காங்க. ஸோ யூ வில் நாட் ஹாவ் ஆல் யுவர் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அட் ஆல் டைம்ஸ். மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட வேறு ஏதாவது விஷயமா பிஸியாக இருக்கலாம். அப்போது உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் உருவாக்குற சப்போர்ட் சிஸ்டம் தான். ஸோ அது தெரப்பி மூலமாக உங்களுக்கு உருவாக்க முடியும்னா பெட்டர், குட் ஃபார் யூ, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே, கம்மிங் டு பிசாசு 2. ஸோ கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல ஒரு 65 டேஸ்லாம் ஷூட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்கள் ரேப் அப் பிக்சர்லாம் பார்த்தேன். அண்ட் பிசாசு 2 ஒன் சச் ப்ராஜெக்ட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. எப்படி இருக்குது பிசாசு பார்ட் 1லாம் பயங்கரமாக இருந்தது. பார்ட் 2ல அதுவும் ஹேவிங் ஆண்ட்ரியா அந்த லீட் அண்ட் யூ பீங் அ பார்ட் ஆஃப் இட். டெல் அஸ் அபவுட் தட் ப்ராஜெக்ட். Pisaasu 2 came for me right after I finished Triples, and it was என்ன சொல்லுது, it was supposed to be my first film because அப்போ நான் Gulu Gulu sign பண்ணதில்லை. Gulu Gulu I signed only last August. ஸோ அந்த படம் தான் நான் எனக்கு ஃபஸ்ட்டு அது. ஸோ ஐ தாட் this will be my first theatrical release. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தேன். மிஷ்கின் சார் இஸ் அ ரைட் அப்படியே சொல்கிறான். அவரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரென்யூஸாக போச்சு அந்த ஷூட் பிகாஸ் நாங்கள் ஷூட் பண்ணுற டெரெயின் கூட அவ்வளோ இட்ஸ் வெரி ரஃப் டெரெயின் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் த ஸ்கேல் ஆஃப் த ஃபில்ம் ஆல்சோ was very big. நிறைய சிஜி ஷார்ட்ஸ், அப்போ நிறைய பிளேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் இட் வாஸ் வெரி பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதுவும் 70 days ஒரு படம் ஷூட் பண்ணுறதுங்கிறது sometimes you get that only after doing 4 films. 70 days you don't get to shoot. And I was not there. I was not shooting every day. Mostly Andrea was the one shooting most days. But he was insistent that everybody be there every day. So we had a lot of learning from him. அவர் பண்ணுற மாதிரி வேறு யாரும் சினிமா பண்ணுறது நான் பார்த்ததில்ல. அவர் வைக்கிற ஷார்ட்ஸ், அவரோட டயலாக் கிட்ட இருக்கிற அப்ரோச், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. விஜய் சேதுபதி சார் கூட 2 நாள் வந்து அனுப்பிச்சிட்டு போனார். So all this was a big massive learning experience for me. And I think எனக்கு what I learned most from that film was patience. எப்படி பேஷண்ட்டாக உட்காந்து, பிகாஸ் செட்டில் வேலை இல்லாமல் உட்காருது. நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு பொண்ணு வேறு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் எக்ஸைட்டட் டு டூ சம்திங். அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டைம் ஐ டோன்ட் லைக் பிகாஸ் ஐ எம் நர்வஸ் ஆர் ஐ எம் ஆன்ஷியஸ். ஆனால் ஷார்ட்டில் இருக்கிற டைம் எனக்கு ஒரு ரொம்ப டிவைன் ஸ்பேஸ். இப்போ இட்ஸ் மீ அண்ட் த கேமரா, தட்ஸ் இட், ரைட்? ஸோ அந்த டைமில் ஐம் வெரி ஹாப்பி. பட் பிஃபோர் தட் ஐம் வெரி ரெஸ்ட்லெஸ், வெரி ஆன்ஷியஸ். ஸோ அந்த 70 daysல நான் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்க கற்றுக்கிட்டேன். ஸோ பிசாசு 2க்கு அடுத்ததாக உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். Pisaasu 2க்கு அப்புறம் I've just finished a web series for Hotstar again. Hotstar's
இட்ஸ் மை ஹோம் கிரவுண்ட் நவ். இட்ஸ் கால்ட் ஃபால். அதில் அஞ்சலி லீடாக நடிக்கிறாங்க. ஆன்சாம்பிள் காஸ்ட் தான். நிறைய இட்ஸ் அ த்ரில்லர் மாதிரி, ஹூ டன் இட் மாதிரி ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரிமைஸ். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அவ்வளோ ஜாலியாக இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக நிறையா இன்னும் சீரியஸாக டிப்பிக்கல் ஆக்டிங் இமோஷன்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, ஆங்கர், டிப்ரெஷன், சேட்னஸ், கொஞ்சம் சைக்காட்டிக்காக. ஸோ அந்த இதில் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் குவைட் எக்ஸைட்டட் ஃபார் தேட் ஆல்சோ. அண்ட் that's it. Let's hope somebody gives me a call. நாங்களும் அந்த கால்க்காக வெயிட் பண்றோம் after watching your picture with Lokesh sir. Yes, yes. எப்போ நடக்க போகுது அது Lokesh sir கிட்ட கேட்கணும். அதான் நான் ரத்னா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஓகே நீங்க தலபதி 67ல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எழுதி நீங்க எங்கேயோ போயிடுங்க. So yeah, nothing else so far in the books. I'm also waiting for Pisaasu this month. Let's hope it opens more doors. கண்டிப்பா. அண்ட் உங்களோட எல்லா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வெற்றி அடைய V4 மீடியா சார்பின் வாழ்த்துக்கள். அண்ட் எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வியூவர்ஸ்க்கு படம் பாருங்கள். இப்போ தான் தியேட்டர் ஓப்பனாக இருக்குது. எல்லா வீக்கெண்டும் போய் படம் பாருங்கள். ப்ரொமோட் குட் சினிமா அண்ட் stop trolling people. It would be nice. Great and rightly said. Thank you so much, Namita. Thank you so much, Paras. It was great talking. Yeah, it was great talking. Hi, this is Namita Krishnamurthy, and don't forget to like, share and subscribe to V4U Media.